தெலங்கானாவில் காங்கிரஸ் முதல்வர் ரேவந்த் ரெட்டி தலைமையிலான ஆட்சி நடக்கிறது. இங்கு பாஜகவின் பலத்தை கூட்டும் நடவடிக்கையாக கடந்த 2020இல் பந்தி சஞ்சய்குமார் மாநில தலைவராக நியமிக்கப்பட்டார். 2024 லோக்சபா தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் சஞ்சய்குமார் பாஜகவை வளர்த்தெடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டார். 4 ஆண்டுகள் மிகச்சிறப்பாக கட்சியை வழிநடத்திய நிலையில் திடீரென அவர் வசமிருந்த மாநில தலைவர் பதவி கைமாறியது. பாஜக தலைமையின் இந்த செயல் அக்கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுக்கே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. எனினும் அதற்கான காரணம் எதையும் கட்சி மேலிடம் தெரிவிக்கவில்லை. சஞ்சயும் அது பற்றி கண்டுகொள்ளாமல் தொடர்ந்து கட்சி பணியாற்றி வந்தார். இதற்கிடையே சமீபத்தில் நடந்த கரீம்நகர் மாநகராட்சி தேர்தலில் பாஜக அமோக வெற்றி பெற்றது. பாஜகவின் இந்த வெற்றிக்கு சஞ்சய்குமாரின் கடின உழைப்பு முக்கிய காரணம் என கட்சி வட்டாரத்தில் பேச்சு எழுந்துள்ளது. எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி கட்சி நலனுக்காக மட்டுமே உழைக்கும் சஞ்சய்க்கு கட்சியில் மீண்டும் முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என அவரது ஆதரவாளர்கள் குரல் எழுப்பியுள்ளனர். இதை கட்சியின் மேலிட நிர்வாகிகள் சிலரும் ஆமோதித்துள்ளனர். கடமையே கண்ணாயிறு என்ற சொல்லாடலுக்கு ஏற்ப கட்சி பதவி பறிக்கப்பட்டாலும் அமைதியாக இருந்து சாதித்து காட்டிய சஞ்சய்குமாரின் செயல் உள்ளூர் பாஜக தொண்டர்கள் முதல் டெல்லி தலைமை வரை அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. பதவி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மாநிலத்தில் எப்போதும் பவர்ஃபுல் தலைவராக சஞ்சய்குமார் பலம் பெறுகிறார். தற்போது மத்திய உள்துறை இணையமைச்சராக உள்ள பந்தி சஞ்சய்குமார் விரைவில் கட்சியில் புதிய உச்சம் தொடுவார் என அவரது ஆதரவாளர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர்.